வணக்கம். வாங்க இன்றைக்கு தோசையும் தோசைக்கு ஏற்ற மாதிரி ஒரு கறியும் வைப்போம். நான் தோசைக்கு அரைச்சுண்டு உளுந்து, அரைச்சுண்டு வரகரிசி, அரைச்சுண்டு சிவப்பு பச்சரிசி எடுத்து முதல் நாள் ஊற விட்டு ஒரு தேக்கரண்டி வெந்தயம் ஊற விட்டு வச்சுருக்கிறேன். அதை அரைச்சி எடுப்போம். அரைச்ச பிறகு அதோட மஞ்சள் தூள், உப்பு, அரைச்சுண்டு கோதுமை மாவு, பச்சை மாவு சேர்த்து கரைச்சி வைப்போம். 6லேருந்து 8 மணித்தியாலம் இருக்கட்டும், அப்போ தான் புளிக்கும். நான் அவனுக்கு வச்சுக்கிறேன் குளிரண்டபடியாக புளிக்கிறதுக்கு. கடலை எடுத்து உருளைக்கிழங்கு தோலை சீவி போட்டு அவிய போடுவோம். கடலை நசி போடணும். அந்தளவுக்கு கடலை நல்லா அவியணும். அடுப்பில் சட்டியை விட்டு எண்ணெயை கொதிக்க விடுவோம். கொதிக்க விட்டுட்டு வெங்காயம், உள்ளி, பச்சை மிளகாய், ரம்பை, கருவேப்பமிலை எல்லாம் போட்டு தாளிப்போம். வெங்காயம் பொரிந்து வர நேரம் சோம்பு, வெந்தயம் கடுகு சேர்த்துக்கொள்வோம். வெங்காயம் பொரி போட்டதும் தக்காளி பழம் கொண்டு சேர்ப்போம். கூடவே கறித்தூள் 2 கரண்டி சேர்ப்போம். சேர்த்து நல்லா கிளறி விட்டுட்டு அவிச்ச கடலையை அப்படியே அவிச்ச தண்ணியோடையே சேர்த்து போடுவோம். வெங்காயத்துக்கு தேவையான அளவு உப்பு போடுவோம். கறிப்பால் விட்டு மூடி விடுவோம். அவிச்ச உருளைக்கிழங்க நல்லா மசித்து இந்த கடலைக்க போடுவோம். அவிச்ச கடலையில் அரைவாசி எடுத்து கிரைண்டரில் அரைச்சி எடுத்துக்கொள்வோம். அதையும் போட்டு கறிப்பாலையும் விட்டு கருவேப்பமிலையும் போட்டு மூடி இறக்குவோம். கடலைக்கு சம்பளுக்கு பதிலாக இதை சாப்பிடலாம், ஆரோக்கியமானதாக இருக்கும். இப்போ தோசையை எடுத்து நாங்கள் சுடுவோம். சட்டியில் எண்ணெயை பூச்சிட்டு தோசையை சுட்டு எடுப்போம். தோசை நல்லா புளிச்சிருக்கு பாருங்க, ஓட்டையாக விழுந்திருக்கு. தோசையோட கடலைக்கறியும் சேர்த்து சாப்பிட நல்லா இருக்கும். இது கடலைக்கறி அரைச்சி உருளைக்கிழங்கெல்லாம் மயிச்சு போட்டு செய்தபடியாக நல்ல சுவையாக இருக்கும். களித்தன்மையோடு செய்து சாப்பிட்டு பாருங்கள்.